படம் சூப்பரா இருந்துச்சு. நிச்சயமா ஒன் டைம் வாட்சபிள் பார்க்கலாம். ஆமா 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 நிச்சயமா படத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு டைட்டில். பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். அந்த லவ் சொல்ல முடியாம தவிக்கிற ஒரு பையனோட ஒரு கதையா எடுத்து அப்படியே போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. அது கிளைமேக்ஸ் தான் ஆக்சுவலா இந்த படத்துல கிளைமேக்ஸ் மட்டும்தான் வர்த் இட். நீங்க அந்த 2 hours ஸ்பெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ட்விஸ்ட், அந்த ஃபீல் குட், அந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்குல்ல, அது நல்லா இருக்கும் அந்த கிளைமேக்ஸ்ல. ஆமா 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 அது ஒரு ஃபேஸ்லயும் லவ் சொல்ல போகும்போது அந்த ஃபேஸ் பண்ற அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்கும். சரி, லவ் சொல்லலாம்னு தைரியத்தை வளர்த்துட்டு போனாலும் அங்க ஒரு பிரச்சனை வரும், அங்க ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்றாரு ஒரு பையனா அப்படின்றது தான் காட்டுறாங்க. அது சாங்ஸ் ரொம்ப சுமார் தான். பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு சாங் இதயான்னு சொல்லி அந்த ஒரு சாங் வரும், அது நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. பட் சாங்ஸ் ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. ஓவரால் நிச்சயமா ஒன் டைம் வாட்சபிள். லென்த் ரொம்ப அதிகம், அது கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிருக்கலாம். ஆமா, நல்லா இருக்கும். அவர் இதை லவ் சொல்ல இது தயங்குறாரு. மேபி பார்ட் 2 லீட் தந்திருக்காங்க. மேபி பார்ட் 2 வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா தான் இருந்துச்சு. பார்த்து இது அழகா பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளதான் வருவாரு. எதோ இன்டர்வல் பிளாக்ல வருவார். நல்லா தான் இருந்துச்சு அவர் வர இது. ஆமா 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 இது அவர் யாரு அதர்வா அவங்க அப்பா ஞாபகம் வந்துச்சு. கொஞ்சம் சீன் தான் வந்திருக்காரு இன்டர்வல் முன்னாடி. நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸ் அதான் ஓச்சி தமிழ் பேக் தான். அவர் இன்னும் தமிழ் படம் நிறைய பண்ணல. அவர் அது படம் பார்த்தது இல்லையா, பழைய படம் பார்த்தது. ஆனால் இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலையா, நான் பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு படம். மூவி சூப்பர். அதர்வாக்கு ஒரு கம்பேக்கா இருக்குது, ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். அதர்வாக்கு பிரீத்தி முகுந்தனோட கேரக்டர் நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது இப்போ சொல்லக்கூடாது, படம் பார்க்குறவங்க புரியும். தமன் சாரும் ரொம்ப நாள் கழிச்சு ஆக்டிங்ல வந்திருக்காரு, அதுவும் சூப்பரா இருக்கு. தமன் சார் மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் நிறைய நடிச்சிருக்காங்க. ஏஞ்சலின், ரக்ஷன், நம்ம திராவிட், சுதாகர், சூப்பரா இருக்கு படம். கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல், சூப்பரா இருக்கு. எங்கேயுமே லேக் ஆகல படம், எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸ்பாயிலே இல்லை படத்துல. சூப்பரா இருக்கு. காமெடி கிளைமேக்ஸ்ல பயங்கரமான காமெடி இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒண்ணுமே படத்துல ஸ்பாயிலே கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாருமே படம் பார்க்கலாம். சூப்பர். அதோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த ட்ரெயின் சீன்லாம் வேற லெவல். ஆமா, ரயில்வே ஸ்டேஷன் சீன் தான் சொல்றேன். அதுல இருக்கிறது அப்படியே அந்த 20 years முன்னாடி என்ன நடந்துச்சோ அது அப்படியே கொஞ்சம் தியேட்டர்ல கொண்டு வந்த மாதிரியே இருக்கு. அந்த படத்தோட இதுல ரெஃபரன்ஸ் சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பர் படத்துல. எல்லாமே தமன் சார் நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் மேலேயே எதுவுமே இல்லை, நல்லா எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் நல்லா இருந்துச்சு. அதுதான் லாஸ்ட் வரையும் வருது. அதுக்கப்புறம் நடுவுலலாம் 3 லவ் இருக்கு. அது 2 லவ் தான். நடுவுல 1, ஃபர்ஸ்ட்ல ஸ்கூல் தான் லாஸ்ட் வரையும் வருது. கிளைமேக்ஸ் வரையும் நல்லா இருக்கு. கடைசி வரையும் ஒன்றும் இல்லை சொல்ல. நல்லா இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு. நல்லா தானே இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த அளவு அது வேற இது வேற. செம சூப்பரா நடிச்சிருக்காரு. அது பார்த்தாதான் சார் புரியும், பார்க்காம சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு சார் படம். இருக்கு சார், இது சூப்பரா இருக்கு. அதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஃபேமிலியா பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சூப்பரா இருக்கு படம். படம் நல்லா இருந்துச்சு. ஹீரோ 2-3 பொண்ணுங்களை லவ் பண்ணுவாரு. கடைசியா லாஸ்டா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றவங்க போயிடுவாங்க. ஆனா அது லவ் பண்ண மாட்டாரு. அவங்க மாமா பார்த்து பொண்ணு. கடைசியா உண்மையா லவ் பண்ண பொண்ணுக்கே முடிச்சிருவாங்க. அவரு கடைசி வரை லவ்வே சொல்ல மாட்டாரு. சாங்ஸ் ஓரளவு பரவாயில்ல. நல்லா இருந்துச்சு. அவர் நடிச்சது நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்லாம் வந்துச்சு, அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. காமெடியாகவும் இருந்துச்சு கொஞ்சம். பழைய படம் நான் பார்த்தது இல்லை. அவங்க அப்பா எனக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் சீன் மட்டும் பார்த்துருக்கேன் அந்த படத்துல. ரெஃபரன்ஸ் வந்திருந்தாங்க. அவரோட ஃப்ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல சொல்லியிருந்தாரு. அவரோட ஃப்ரெண்ட் சொல்ல 20 வருஷம் முன்னாடி போச்சு இந்த சீனு அப்படின்னு. ரயில்வே ஸ்டேஷன்லயே ஆக்சுவலி ஒரு லவ் சொல்ல வேண்டியது, அப்போ சொல்லல அவரு. ஆனா கடைசியா அந்த பொண்ணே சொல்லும் இந்த மாதிரி உன்னை லவ் பண்ணேன்னு.
அவர்தான் கடைசி சீன்லயே கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, இந்த கதை முடியுது அவரே காரணம். அவர் தான் ஹீரோயினியை கொண்டு வந்து இந்த மாதிரி அந்த கல்யாணத்தை நிறுத்துவாரு. அதுதான் 2 பேரும் ஒன்னா சேருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு, உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. இல்ல பழைய படம் பார்த்ததுல சும்மா சீன்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். அது ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. 3 லவ் வரும். எனக்கு 3மே ஞாபகம் வந்துச்சுதான். ஆமா நல்லா தான் இருந்துச்சு. லவ் கன்ஃபார்ம் யங்ஸ்டர்ஸ் நல்லா பிடிக்கும். ஒன் சைட் லவர்ஸ்க்குலாம் நல்லா ரிலேட்டபிளா இருக்கும். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எதுவுமே மொக்கையாலாம் இல்லை. மியூசிக் உண்மையிலேயே ப்ளஸ் தான், நல்லா இருந்துச்சு. ஃபஹத் ஃபாசில் அது சொல்லி அவனுக்கு கிளைமேக்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. ஃபஹத் ஃபாசில் போர்ஷன்லாம் கிளைமேக்ஸ் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. ஃபஹத் ஃபாசில் போர்ஷன் அதுக்காகவே பார்க்கலாம் படத்தை, ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். நானா நான் சொல்லல, ஆனா அவரு சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு, எனக்கு அது கிடைக்கல. லவ் இல்ல இல்ல, அவங்க வேற ஊர்ல இருக்கிறாங்க, விழுப்புரத்துல இருக்கிறாங்க. பாத்துரு அதே மாதிரிதான் இருக்கு. அதுலயே எப்படி சொல்லாம இருப்பாரா, அதே மாதிரிதான் இருக்கிறாங்க. பாக்கலாம், எல்லாருமே ஒரு வாட்டி பாக்கலாம். மலையாள ஹீரோயின்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அது சஸ்பென்ஸா நல்லா சூப்பரா இருக்கு. ஃபஹத் ஃபாசில் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. தமிழ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸ் அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. எல்லாரும் கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்த்தா சூப்பரா இருக்கும் படம். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு 90 கிட்ஸோட லைஃபை பார்த்த மாதிரி இருக்கு படம். நம்ம எப்படி ஒரு பொண்ணுகிட்ட போய் நம்ம ப்ரப்போஸ் பண்ணணும்னா நம்ம எப்படி திக்கி தயங்குவோம் இல்லையா, அந்த விஷயத்த தான் வந்து அதர்வா வந்து கேரக்டர் இதில் பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்குமே அவர் லவ்வை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமே படத்தை வந்து முடிச்சாங்க. அதுதான் படத்தோட ஹைலைட்னு நினைக்கிறேன். காமெடிக்கு வந்து சுதாகர் வர சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் போர் அடிக்காம போகுது படம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது கெஸ்ட் ரோல் நினைச்சேன், பட் வந்து வேற லெவல். அவர் வர எல்லா சீனுமே வந்து செம்மையா இருக்கு, காமெடியா. ஃபைனலா அவரால் ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஏற்படுது, அது செம்ம மாசா இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்கு. இல்ல அதுல இருந்து ரெஃபரன்ஸ் எதுவுமே வைக்கல, ஒரே ஒரு சாங் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. ஆமாம், அதே மாதிரி சாங் மட்டும் போட்டிருந்தாங்க, அதுல இருந்த சீன்ஸ் மாதிரி. பட் அந்த படத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. அதுல ஒரே பொண்ணை லவ் பண்ணுவாரு, இவர் இதுல நிறைய பொண்ணை லவ் பண்றாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓரளா படம் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். இதே வந்து படம் பரவாயில்ல, ஓரளவுக்கு பார்க்கலாம். லவ் ஸ்டோரியா இருக்குது, மற்றபடி ஓரளவுக்கு. ஆமா, எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. படம் பார்க்கலாம் ஒரு தடவை. ஓரளவுக்கு ஒரு 60% ஓகே தான். பரவாயில்ல.